அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூரின் இல்லம் வங்கதேசத்தின் முக்கியமான கலாசார சின்னமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் உள்ளது. அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது மிகுந்த கவலைக்குரியதாகும். இந்தியா இந்த வன்முறை செயல்களை ஆக்கிரமையாக கண்டிக்கிறது என்றும் வங்கதேச அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள பயங்கரவாத அமைப்புகளை கண்டறிந்து குற்றவாளிகளை கைது செய்ய வங்கதேச இடைக்கால அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தடுப்புச் செயல்கள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். தற்போது வங்கதேச அதிகாரிகள் தாகூர் வீட்டை தற்காலிகமாக மூடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். தொல்பொருள் துறையால் அமைக்கப்பட்ட குழுவை 3 பேர் கொண்டதாக அமைத்துள்ளனர். அவர்கள் 5 வேலை நாட்களில் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இது சம்பவத்தின் பின்னணி மற்றும் திடீரென ஏற்பட்ட தாக்குதலுக்கான சூழ்நிலைகளை வெளிக்கொணரும் முயற்சியாக அமைந்துள்ளது. இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.